நீங்க தெரியாது எனக்கு. இன்னைக்குதான் உங்களையும் பாக்குறேன் ஆமாப்பா, நானு. ஆமா. நாங்க கிருத்தியான்னு கொஞ்சம் ஆ. ரொம்ப தூரம் விலகி வந்துட்டு இருக்கிறோம். அதனால உங்களோட எல்லாம் கனெக்ட்ல இருக்க முடியல. நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தலைமை ஐயா திரு பார்த்தசாரதி அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பேச்சிற்கு நான் பேரிளம்பெண், கவிதைக்கு நான் கைக்குழந்தை. பிழையிருப்பின் தலையில் கொட்டிச் சொல்லுங்கள், நிறையிருப்பின் இதமாக உங்கள் கரங்களை தட்டிச் செல்லுங்கள். மானுடம் எங்கே செல்கிறது? நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் பிறப்பவர் கணக்கு இன்னும் முடியவில்லை. இறந்தவர் கணக்கு யாருக்கும் தெரியவில்லை. பிறப்பு தந்தை தாயின் படைப்பு, இறப்பு இறைவனின் அழைப்பு. இடைப்பட்ட வாழ்க்கை அரிதாரம் பூசாத நடிப்பு. அறிவின் வளர்ச்சி நாகரீகமானது. காடுகளில் இருந்தவனை நாடுகளை உருவாக்க வைத்தது. இருந்தாலும் மரபணுவில் ஒட்டிக்கொண்டிருந்த மிருக குணம் இன்னும் போகவில்லை. 6 வயது குழந்தைக்கு வன்புணர்வு அவலம். அன்பும் கருணையுமாய் வாழ்வதே மனிதம். மனிதத்தை தொலைத்த மிருகங்கள் மனித போர்வையில் உலா வருகிறது. பசியில் பலர் இருக்க பக்தியில் திளைத்தவர்களின் பாலாபிஷேகம் எந்த தெய்வத்திற்கு ஏர்வையாகும் என்று தெரியவில்லை. செல்போன் ஸ்மார்ட் போன் ஆனது. அதை உரசி உரசி தேய்ந்து போன மூளைக்கு தெரியவில்லை நாம் அடிமையானது. நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டது போய் நம் விடுதலைக்கே நாம் பாடாய் படுகிறோம். திறன்பேசியின் மோகம் தீராமல் போனதுதான் அடுத்த தலைமுறையின் சாபம். இனி பிறக்கும் பிள்ளைகளின் முதல் மொழி அம்மா அல்ல, ஹலோ தான். சோறூட்ட அம்மாவும் நிலாவும் வேண்டாம், ஸ்மார்ட் போனும் அதில் ஒரு கேமும் போதும். காதல் இல்லாத கல்யாணங்கள், கல்யாணம் இல்லாமல் சேர்ந்து வாழும் சீர்மிகும் கலாச்சாரங்கள். ஆண் பெண் உறவு போய் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ சட்ட திருத்தம் வேண்டி ஒரு கூட்டம். ஓடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகள். காரு பங்களா லட்சங்களில் சம்பளம் என சொத்து சேர்த்து விட்டார்கள், சொந்தங்களை துரத்தி விட்டார்கள். மண் வாசனையோடு பெய்த மழை இல்லை, பூமரங்களின் நிழலோடு நின்றாடிய கோடை இல்லை. பெய்யாமல் சுட்டெரிக்கும் சூரியன், பெய்து கெடுத்த வானம். யார் செய்த பிழை? தீபங்களே, திரிகள் மட்டுமே கருகிக் கொண்டிருக்கிறது. தூண்டுகோள்கள் சுகமாய் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இறைவன் ஒரு வரம் தந்தான் நமக்கு, நீ ஓடிக்கடக்கும் தூரம் முழுவதையும் உமக்கே சொந்தமாக்குகிறோம் என்று. ஓடினோம் ஓடினோம் முடிவே இல்லாமல் ஓடினோம். முடியாமல் வீழ்ந்த இடத்தில் மூச்சு நின்று போனது. அவன் கடந்த தூரம் மொத்தமும் அடுத்து வருபவனுக்கு காத்திருக்கிறது. கொண்டு செல்ல எதுவும் இல்லை, கொடுத்து செல்ல ஏராளம் உண்டு. நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைப்பது ஞானம். நம்மை தவிர எதுவும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். ஆணவம் விடு, அறத்தை கையில் எடு. மானுடம் செல்லும் பாதை வெறும் மரணத்தை நோக்கி போனதாய் இல்லாமல் ஒரு வரலாறாய் பதிவாகட்டும், காலம் கடந்து வாழட்டும்.